அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படைப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படைப்போம். திறக்கப்பட்டும் மடிந்திடாமல் கட்டதம் நம்மை காக்கிறதாவே. திறக்கப்பட்டும் மடிந்திடாமல் கட்டதம் நம்மை காக்கிறதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படைப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படைப்போம். தத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்கரம் தாவீது தேவன் நமக்கு. தத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்கரம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை, தெய்வ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படைப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படைப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி கண்ணில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி
என்று உள்ளதே. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரமாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாமே. நித்திய தேவனாம் சத்திய பரமாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாமே. அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளதே. என்று துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளதே. அதுதான் தானே அவர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். கிருபை என்று உள்ளதே. Hallelujah, hallelujah. Yes, Lord, hallelujah. உடைய பிரசன்னத்தை உணர்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஆமென். எங்களை நடத்தின தேவன், ஆமென். இம்மற்றும் எங்களை தாங்கின தேவன், இம்மற்றும் எங்களை இயேசுவா, ஆமென் ஆண்டவரே. எங்கள் ஆமென் குடும்பத்தை நடத்தின தேவன், Hallelujah. எங்கள் பிள்ளைகளை நடத்தின தேவன், ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நடத்தின தேவன், ஆமென். உமக்கு நன்றிகள் ஏறெடுக்கிறோம் இயேசுவா, ஆமென். உமக்கு துதிகள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சாவ எல்லா சட்டைகளை மாற்றுங்க, எல்லா சட்டைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவா. சோதரங்க சாவ ஆமென். எங்களை நடத்தின தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இக்கட்டின் மத்தியிலும், ஆமென் கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, ஆமென் எங்களை இயேசுவா நீ பாதுகாத்து வழிநடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றிகள் சாவ, உமக்கு நன்றிகளை இருக்கிறோம் இயேசுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர். என்று உள்ளது. சொல்லுவோம் ஒருவேளை அவன் நம்ம மத்தியில அவன் சொல்றான், அவன் கஷ்டங்கள் மத்தியில வந்திருக்கலாம், அவன் சூழ்நிலைகள், அவன் பல விதமான போராட்டங்கள் அவன் சொல்றான். அது நிமித்தம் வந்திருக்கலாம். அவன் கர்த்தருடைய சமூகத்துல எத்தனை தெரிவித்தாலும் கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார் போது அவன் சொல்றான். ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட சொல்றான். கர்த்தர் இந்த நாள் உங்கள் மத்தியில சொல்லுகிறார். அவன் சொல்றான் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும். நீங்க என்ன ஜெபிக்கிறீர்களோ அது விசுவாசத்தோடு ஜெபிங்க. அவன் சொல்றான் விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபிங்க. Be patient.
Be patient and be faithful. Amen. Hallelujah. ஒவ்வொருத்தரும் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் காத்திருந்து ஜெபித்தால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கற்று செய்வார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆமென் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. பிரச்சனைகள் இருந்தாலும், ஆமென் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை மாற்றி, ஆமென் கர்த்தரை மாற்றி ஒரு பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யும். ஆமென் ஸ்தோத்திரம். Hallelujah. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் விசேஷமாக ஆமென் ஸ்தோத்திரம். யோபின் வாழ்க்கையில அப்படிதான் ஆமென் ஸ்தோத்திரம். அவன் எவ்வளவு காரியங்கள் இழந்தான். அவனோட ஸ்தோத்திரம் ஆமென் ஆஸ்தி பாஸ்திகளை இழந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். சேர்த்து வச்சிருக்கிற எல்லாமே இழந்தான். அவனோட பிள்ளைகளை இழந்தான். ஆனாலும் அவனுடைய விசுவாசம் போகல. கர்த்தர் அவனை கைவிடல. ஆமென் ஸ்தோத்திரம். அதே போலதான் ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கு தந்த ஆமென் யோபுக்கு தந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களுக்கு மேலாய் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்க. அவன் நாள்ல நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் நீர் ஆமென் குறைவா இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களும் கர்த்தர் முதல்ல மாற்றி போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. அதை நம்புகிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை எல்லாரும் சேர்ந்து கரங்களை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை மற்றும் உங்களை பாட இயேசுப்பா உம்மை ஆராதிக்க இயேசுப்பா உம்மை எங்களுக்கு உதவி செய்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை நாங்கள் விட்டுவிட்டு இயேசுப்பா ஆமென் உம்மை மாத்திரம் நம்பி ஆமென் உம்மை மாத்திரம் விசுவாசித்து இயேசுப்பா ஆமென் உமக்காக ஆமென் உம்மை சார்ந்து நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோங்க. ஆமென் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தங்களை ஒப்புக்கொடுத்து தங்களை முழுவதுமா இவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து இயேசுப்பா ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் உங்களுடைய கரங்களில் ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற பிள்ளைகளா நீர் மாற்றுங்க. ஆமென் கர்த்தாவே. ஆமென் நீர் ஏற்ற காலத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ஏற்ற காலத்துல ஏற்ற சமயத்துல ஆண்டவரே ஆமென் எல்லாருடைய சூழ்நிலைகளை மாற்றி அவன் எல்லாருடைய ஆண்டவரை கஷ்டங்களை மாற்றி ஆண்டவரை ஒரு செழிப்பான வாழ்க்கையை அவன் ஒரு ஆமென் சுத்திரம் அற்புதமான வாழ்க்கையை அதிசயமான ஆண்டவரை சுத்திரம் ஆண்டவரை ஜீவனத்தை நீர் தர முடியாது. எல்லா குறைவுகளை மாற்றுக. எல்லா குறைவுகளை மாற்றி இயேசுப்பா நீர் ஒருவன் நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. அவன் நீதியா இருக்கிற சமயத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவன் மகனை பலப்படுத்த
ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீர் என்ன ஆண்டவரே அமை ஸ்தோத்திரம் அமை சத்தியத்தை எங்களுக்காக வைத்திருப்பீரோ அது இங்கே ஆண்டவரை கருப்படியா ஜெபிக்கிறோம். நீ பேசுவே சபா, நீ ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மாதத்தில் 1ஆம் தேதியிலே உங்களை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சந்திக்கும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சத்தம் கிளியராக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே தன்னுடைய வார்த்தையின்படியே செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அருமையான ஆராதனையை நடத்தி கொடுத்த ஆராதனை வேளையில ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் செய்த அருமையான சகோதரி தங்கச்சி பிரின்சி அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர்களுடைய ஆராதனை தொடர்ந்து நாம் கேட்கும்படியாய் கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. உயர் ஸ்தலங்களிலே கர்த்தர் அவர்களை நடைபோட செய்வாராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அழைத்து விதமாக ஊழியர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கூடுகையை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான எஸ்தர் குளோரி அம்மா அவர்களுக்கும் ரெபேக்கா அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த புதிய நாள், புதிய மாதம் நமக்கு கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 10வது மாதம் என்பது இந்த வருடத்தினுடைய நிறைவை நமக்கு நினைவுபடுத்துகிறது. 9 மாதங்கள் 2022 இருந்ததை போல ஒரு உணர்வும், 10வது மாதம் என்பது 2023க்குள்ளாக, அதாவது புதிய மாதத்திற்குள்ளாக, புதிய வருடத்திற்குள்ளாக போகிறோம் என்கிறதான உணர்வையும் நமக்கு தரும் பொழுது, இந்த வருடத்தை சற்றே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் 2022 தொடங்கி இதுவரைக்கும் நம்ம எப்படி நடத்தி வந்திருக்கிறார் என்கிற நிலையில் நின்று பார்க்கும் பொழுது சிலருக்கு சாட்சிகளும் சிலருக்கு நன்றிகளும் பெருக்கெடுத்து வரும் பொழுது பலருக்கு ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் தாகமான நிலைமையிலும் பலர் காத்திருக்க கூடும். இன்னும் காரியங்களை கர்த்தர் ஏன் என் வாழ்விலே செய்யவில்லை என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே சொன்னபடியே செய்து முடிக்க அவர் போதுமானவர். தம்முடைய வார்த்தைகளை ஒன்றையும் விருதாவாய் விடுவதில்லை. இந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுவதில்லை. இது வீணாய் சிந்தப்படுவதில்லை, அது வீணாய் திரும்புவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்தவர்கள் அறிந்த வண்ணமாக இந்த வார்த்தையின் வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு விசை ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் கண்களை மூடி நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த சிந்தைகளை நேராய் ஒருமுகப்படுத்தி கர்த்தாவே இந்த புதிய மாதத்தினுடைய புதிய நாளிலே 1ஆம் தேதியில இரவு நேரத்திலே ஜாமக்காரர்களாய் விழித்திருந்து தகப்பனுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் பொழுது, எங்கள் ராஜாவே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீர் என்ன பேச சுத்தமாய் இருக்கிறீர், அது எனக்கு எப்படியாய் என்னுடைய வாழ்விலே உதவியாய் மாறும், என் வாழ்விலே எப்படியாய் சித்திக்கும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. நாங்கள் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகளை விதைக்க, உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, வார்த்தைகளை சுமக்க, வார்த்தைகளை எங்களிடமாய் ஏற்றுக்கொள்கிற விதமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் விதைத்து அறுவடையின் பலனை காண செய்யும்படியாய் செபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு அர்ப்பணிப்போடு முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை படைத்து, அவராலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் சொன்னபடியே செய்து முடிக்க போதுமானவர். வார்த்தையிலே வல்லமை உண்டு, அந்த வார்த்தை வீணாய் திரும்பாது, அது வெறுமையாய் புறப்பட்டு திரும்ப அவரிடத்துல சேராது என்று சொன்னார். நாம் விசுவாசித்திருப்போம் என்று சொன்னார், விசுவாசித்திருக்கிறோம் என்று சொன்னார், நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண முடியும். நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நிச்சயமாகவே அதை முழுவதுமாக நம்பினோம் என்று சொன்னால் அதனுடைய பலனை நாம் கண்கள் காணும், தேசம் அறியும், நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றங்களை இந்த வார்த்தைகள் கொண்டு வரும் என்று சொன்ன அறிந்திருக்கிறபடியே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இடைபடுவீராக, வார்த்தையினால இடைபடுவீராக. அன்றைய ஜனங்களோடு நீ பேசுவீராக அப்பா, தேற்றுவீராக, வழி நடத்துவீராக என்று சொல்லி செபிக்க காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன், இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். சரியாய் ஒரு அரை மணி நேரத்துல என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்வேன். அதற்கு பிறகு தேவைக்கால் ஜெபிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். எனவே என்னோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது பலன் செய்யும். இன்றைக்கு ஒரு 10 பேரை காணோம், வழக்கமா 30க்கு மேல வருவாங்க, இப்ப 20 ஆயிட்டாங்க. ஸோ இந்த நாட்களில ஆட்களை நிறுத்துகிற அல்லது ஆள் பிடிக்கிற வேலையை தான் செய்யணுமோ என்கிறதான எண்ணமும் வருகிறது. கர்த்தர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம், அவர் சொன்னபடியே செய்கிறார். தனிப்பட்ட விதங்களிலே நம்மோடு பேசும் பொழுது, ஐயா நீங்க பேசுன வார்த்தையெல்லாம் எங்களுக்கே பேசினது போல இருந்தது, கர்த்தர் எங்களுக்கு அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்கிற நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பது இல்லை, தொடர்ந்து கூடுகளை நிலைத்திருப்பதும் இல்லை. வேதம் சொல்கிறது நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி நிலைத்திருக்கிற அனுபவம் வேணும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே அவர் எல்லாருக்குமாய் மழையை கொடுக்கிறார், காற்றை அனுப்புகிறார், வெயிலை அனுப்புகிறார். இவைகள் எல்லாமே கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நிலைத்திருந்தால் மாத்திரமே கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று சொல்லி நான் யாரையும் குற்றமாக இல்லாதபடி கர்த்தருடைய வேதத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்.
கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. இந்த வேளையில கூட இந்த மாதத்திற்காக கர்த்தர் தருகிற வார்த்தை, கடந்த மாதத்திலே கர்த்தர் என்ன பேசினார் என்று சொல்லி கேட்டோம் என்று சொன்னால், அடுத்த முறை என்னை நீங்கள் அழைப்பீர்களோ என்று சொல்லி தெரியவில்லை. என்ன கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடும். நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த மாதத்துல வாக்குத்தத்தமாய் கர்த்தர் பேசின காரியம், நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், உன்னை நான் கட்டுவிப்பேன், திரும்பவும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ ஆடல் பாடல் சத்தத்தோடு மீண்டும் புறப்படுவாய் என்று சொல்லி கடந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதுல எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் இந்த வார்த்தையும் சுயமாய் பேசாதபடி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளையே நான் பேசி வருகிறேன். கர்த்தர் என்னை மீண்டுமாய் கட்ட ஆரம்பித்தார், என்னை கட்டி கொண்டிருக்கிறார், நான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னாலே சாட்சியிட முடியும். அந்த வார்த்தை அவர் எனக்காகவே கொடுத்தார் என்று சொல்லி என்னாலே சொல்ல முடியும். அப்படி எத்தனை பேர் இந்த கூடுகையில சொல்ல முடியும் என்று சொல்லி எனக்கு தெரியல. கர்த்தர் அறிவார். கர்த்தர் சொன்னபடியே ஒவ்வொருவரையும் கட்டுவார். இந்த மாதத்திலே எடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தர் என்னோடு எனக்கு சொன்ன வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம், அதுல 26வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. 44:26 ஏசாயா. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஹல்லேலூயா. ஏன் மீண்டும் இந்த கட்டப்படுவாய் என்கிற, கட்டப்படுவீர்கள் என்கிற வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஏன் கொடுத்தார் என்று சொல்லி நான் ஆச்சரியமாய் பார்க்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் ஊடாக நடத்துவாராக. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன். குடியேறுவீர்கள், கட்டப்படுவீர்கள், உங்களிடத்தில் இருக்கிறதான பாலான ஸ்தலங்களை நான் எடுப்பேன் என்று சொல்லி இந்த 10வது மாதத்திலே முதல் தேதியிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்வீர்கள்? கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை சொன்னபடியே, தம்முடைய தாசர்களை கொண்டு சொன்னபடியே இந்த கூடுகையிலே வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் வேதத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால், பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி அதன்படியே செய்து முடிக்கிறதை விடமாய் அவர் இருக்கிறார். இந்த கூடுகையில யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்தார்களோ, கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாய் வந்து இந்த இடத்துல யாரெல்லாம் ஆலோசனைகளை கொடுத்தார்களோ, அந்த ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த 10வது மாதத்துல ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறார், ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை அவர் நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். எனவே நீங்கள் மீண்டும் குடியேற்றப்படுவீர்கள். குடியேற்றப்படுவீர்கள் என்று சொன்னால் தன்னுடைய 1000 அர்த்தங்கள் உண்டு. உங்களுடைய வாழ்விலே இன்றைக்கு புதிய காரியங்கள் நடக்கும். குடியேறுவது என்பது புதிதாய் ஒன்றை துவங்குவது, புதிதாய் ஒன்றை பெற்றுக்கொள்வது, புதிதாய் ஒன்றை சுதந்திரித்துக் கொள்வது, புதிதாய் ஒன்றை ருசி பார்ப்பது, புதிதாய் ஒன்றை நமக்காய் மாற்றிக்கொள்வது, புதிதான காரியங்களை பெற்றுக்கொள்வது என்கிற அர்த்தத்திலே குடியேற்றப்படுவாய் என்கிற வார்த்தை வருகிறது. கட்டப்படுவாய் என்பது நிலையான, அஸ்திபாரம் உள்ள, உறுதியான, ஒருவரும் எடுக்க முடியாத, கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லி அவருடைய நாம மகிமையாய் விளங்கத்தக்கதாய் கர்த்தர் செய்கிற காரியம். இவைகள் நடக்கும் பொழுது பாலானவைகளை உங்களிடத்தில் எடுப்பார், தீமைகளை உங்களை விட்டு அகற்றுவார், வேண்டாதவர்களை உங்களை விட்டு எடுத்து போடுவார் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இந்த மாதத்திலே உங்களோடு பேசுகிறார். தாமதங்களை மாற்றுவார், தம்முடைய வார்த்தைகளை தீவிரிக்க அவர் நிறைவேற்ற இறங்கி வருகிறார். காரணம், அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளின் படியே நம்முடைய வார்த்தைகளை அவர் பிரியப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். தம்முடைய தாசர்களை கொண்டு, ஊழியக்காரர்களை கொண்டு என்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னாரோ அதை நிச்சயமாய், அதை நிலைப்படுத்துகிற, அதை உறுதிப்படுத்துகிற, கன்ஃபார்ம் பண்ணுகிற தெய்வமாக என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் வார்த்தைகளிலே உண்மை உள்ளவர் என்பது அவருடைய ஒரு நாமம். பொய்யுரையாத தெய்வம் என்பது அவருடைய நாமம். சொன்ன சொல்லை, சொன்ன வார்த்தையை, கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தெய்வம் என்று சொல்லி அவருக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் அப்படிப்பட்ட நாமம். அந்த அதிசயமான ஆண்டவர் சொல்கிறார், என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை என்னுடைய தாசர்கள் இங்கே சொன்ன பொழுது அது அவர்களுடைய வார்த்தை அல்ல, அது என்னுடைய வார்த்தை. என்னுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். என்னுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும்.
என்னுடைய ஆலோசனையை நான் உறுதிப்படுத்துவேன், அதை கட்டாயமாய் செய்ய போகிறேன். எனவே என்னுடைய ஜனங்கள் இழந்து போனவைகளை மீண்டுமாய் பெற்றுக் கொள்ள போகிறார்கள். இழந்து போனவைகளை மீண்டுமாய் திருப்ப போகிறார்கள். இழந்து போனவைகளை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறார்கள். அவர்கள் அதை தங்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள். அதை நான் செய்து முடிப்பேன். நான் குடியேற்றுவேன், அவர்கள் குடியேறுவார்கள். நான் கட்டுவேன், அவர்கள் கட்டப்படுவார்கள். நான் எடுத்து போடும் பொழுது தீமைகள் அவர்களை விட்டு அகன்று போகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். வார்த்தையை அவர் கனப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்வீங்க? 10வது மாதத்துல கர்த்தர் இந்த நாளிலே உங்களோட தீர்க்கமாய் பேசுகிறார். இதுவரை தடைப்பட்ட தாமதப்படுத்தப்பட்ட காரியங்களில மீண்டும் கர்த்தர் ஒரு உறுதியை உங்களுக்கு தருகிறார். நானே செய்வேன், நானே செய்வேன், நானே குடியேற்றுவேன், நானே அதை சொந்தமாக்கி உங்களுக்கு கொடுப்பேன், நானே அதை நிலைப்படுத்துவேன், நானே அதை உறுதிப்படுத்துவேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம். கர்த்தர் இதுவரை நடக்கலையா? கடந்த மாதம் நடக்கலையா? எஸ், கர்த்தர் உங்களை மீண்டுமாய் பணைந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மீண்டும் உங்களை கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் நிறுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. எல்லாம் அவர் என்று சொல்லி நம்புங்க. எல்லாம் அவராலே என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ, இதுவரை நடக்காத காரியங்கள், இதுவரை நீங்கள் வாங்க முடியாத காரியங்கள், இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் சுதந்திரப்படுத்திக் கொள்ள முடியாமல் தாமதத்தோடு, தடைகளோடு, நெருக்கடிகளோடு, பலவிதமான போராட்டங்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற நீங்கள், நினைவுகளினாலே இன்றைக்கு சோர்வடைந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற காரியம், நான் என் ஊழியக்காரர்களின் வார்த்தையை நிலைப்படுத்துகிற தெய்வம். என்னுடைய வார்த்தை, அது என்னுடைய வார்த்தை, அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில சொல்கிறார். ஒரே ஒரு பொய் வார்த்தை பிறண்டு போனது என்று சொன்னார். அந்த மனிதனை பார்த்து நாம் சொல்கிற காரியம், பொய்காரன் ஒரு காரியத்தில் என் ஆண்டவர் தான் சொல்லிய வார்த்தைகளில் ஒவ்வொன்றிலும் அவர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோதும் அவர் வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் வராது. வேதத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளும், தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேறினது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். சக்கரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதுல 6வது வசனம் விதமாய் சொல்கிறது. சக்கரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதுல 6வது வசனம் விதமாய் சொல்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், சொன்ன தீர்க்க தரிசிகள் இல்லாமல் போனாலும், பேசின தாசர்கள் இல்லாமல் போனாலும், யாரை கொண்டு நான் பேசினேனோ அவர்கள் இல்லாமல் போனாலும், பாஸ்டர்ஸ், நான் ஒருவேளை இன்னைக்கு வார்த்தையை சொல்லிட்டு நான் கடந்து போயிடலாம். எத்தனையோ பாஸ்டர்ஸ் வராங்க, பலவித காரணங்களினால அவங்க இல்லாமல் போகிறாங்க. இந்த கூடுகையில கலந்து கொள்ள முடியாம போகிறார்கள், அல்லது அழைப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள். ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம், வேறு ஊழியங்களினால அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் நீங்க எடுத்தவங்க வாசிங்க, சக்கரியா 1:6. இராமற் போனாலும் தீர்க்கதரிசிகள் ஆகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகளின் படியேயும் எங்கள் கிரியைகளின் படியேயும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல்லி, அவர்கள் இராமல் போனாலும், யாரு? சொன்ன மனிதர்களாகிய தேவ மனிதர்கள், சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசிகள், தேவனுடைய வரம் பெற்றவர்கள், தேவனுடைய வார்த்தையை கொடுத்த எந்த பாஸ்டர் தேவ ஊழியர்கள் இல்லாமல் போனாலும் ராமன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களிடத்துல விதைத்த விதைகள், கர்த்தர் உங்களிடத்துல தூவின வார்த்தைகள், அது அவராலே நிறைவேற்றப்படும். ஊழியர்களாலே அல்ல. வேத வசனங்களை உங்களுக்கு பகுத்து கொடுக்கிற, ருசியாய் கொடுக்கிற, அல்லது வல்லமையாய் கொடுக்கிற, வசனித்து கொடுக்கிற எந்த மனிதனாலும் அல்ல, எந்த தேவ மனிதனாலும் அல்ல. ஆனால் எந்த தேவ மனிதரை கொண்டு சொன்னாரோ, தேவ மனிதன் உங்களுக்கு வார்த்தையை நிறைவேற்ற போவதில்லை. ஆனால் எந்த தேவ மனிதனாலே, தம்முடைய தாசனாலே தம்முடைய வார்த்தையை சொன்னாரோ, அந்த வார்த்தை ஒளிந்து போகாது. பேசினவர்கள் ஒளிந்து போனாலும், பேசினவர்கள் இல்லாமல் போனாலும், கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். பழைய ஏற்பட்ட காலத்துல சொல்கிறார், என்னுடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு நான் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் இல்லாமல் போன போதும் நிறைவேறினதை நீங்கள் அறியவில்லையோ? என்னுடைய நடத்தலை நீங்கள் பார்க்கவில்லையோ?
எத்தனை வார்த்தைகளை நான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தேன் என்று சொல்லி இந்த நேரத்துல இக்காலத்துல கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னுடைய வார்த்தைகளிலே எத்தனை வார்த்தைகள், நான் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நிறைவேறினது, நீ நன்றி சொல்ல வேண்டாமோ? அவைகளை நினைத்து பார்க்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். நினைத்து பார்க்காமல், அதை புரிந்து கொள்ளாமல், வசனத்தை பெற்றுக்கொண்டு, வசனத்தின் மூலமாக விடுதலையை பெற்றுக்கொண்டு, வசனத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போய் மறந்து போன என்னுடைய உள்ளங்கள் எத்தனை பேர் காணாமல் போனார்கள்? எத்தனை பேர் இங்கே இல்லை? பிணங்கி போய் வருத்தம் அடைந்து விரோதித்து கடந்து போகிறவர்கள் எத்தனை பேர்? விருப்பம் இல்லாமல் போகிறவர்கள் எங்க எத்தனை பேர்? ஆரம்பத்தில் இருக்கிறதான அந்த ஆவல், ஆரம்பத்தில் இருக்கிறதான அந்த வேகம், ஆரம்பத்தில் இருக்கிற தாகம் இன்றைக்கு இல்லையே. கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், அதை நீ அறிந்தும் இருக்கிறாய், அதை பெற்றுக் கொண்டிருக்கிறாய், அதை உணர்ந்திருக்கிறாய். இனியும் இன்றைக்கு பேசுகிற தேவ மனிதர்கள் இல்லாமல் போனாலும், அவர்கள் காணாமல் போனாலும், அவர்கள் இந்த பூமியிலே இல்லாமல் போனாலும், இந்த கூடுகையை நிலைத்திராமல் போனாலும், என்னுடைய வார்த்தை நிலைத்திருக்கும் என்று சொல்லி வார்த்தையின் மேல நம்பிக்கை வைங்க. மனிதர்களை சார்ந்தல்ல உங்களுடைய வாழ்க்கை. கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்புறவங்க, அவருடைய ஆலோசனை நிறைவேற்றுவார் என்று நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறி போகிறார்கள், போதகர்கள் மாறி போகிறார்கள், வசனத்தை பிரசங்கித்த மனிதர்கள் மாறி போகிறார்கள், தடமாறி போகிறார்கள், மறந்து போகிறார்கள். பேசின வார்த்தைகளை அவர்கள் மறந்து போகிறார்கள். ஆனால் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட சொல் அது கர்த்தருடைய வார்த்தையாக உங்களிடத்தில் வருகிறபடினாலே அந்த வார்த்தைக்கு முழு பொறுப்பும் முழு உத்தரவாதமும், அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக, அதை நிறைவேற்றுவதற்கு சொந்தம் உள்ளவராக என் ஆண்டவர் இருக்கிறார். இந்த இரவு நேரத்துல, இந்த நடு ஜாமத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், எவர்கள் இல்லாமல் போனாலும், எவர்கள் இல்லாமல் போனாலும், யார் மறைந்து போனாலும், யார் மறந்து போனாலும், என் மூலமாய் புறப்பட்ட இந்த தாசர்களை கொண்டு நான் பேசின ஆலோசனைகளும், இந்த தாசனை கொண்டு நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளும் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், என்னை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி அவர் என்னை மகிமைப்படுத்துவார், என்னை கனப்படுத்துவார், என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்று சொன்ன அறிந்திருக்கிறேன். இதுவரை நான் கடந்து போகிற ஒவ்வொரு இடத்திலும் சொன்ன வார்த்தைகளை என் தேவன் நிறைவேற்றி, அந்த வார்த்தை என்னுடையதா இராமல் என் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தபடினாலே அவர் என்னை வெட்கத்தில் விடவில்லை. ஒவ்வொரு ஊழியக்காரனையும் அவர் தம்முடைய சொந்த கரத்தில, தன்னுடைய கரத்தில் வைத்து நடத்துகிறார். ஒரு ஊழியக்காரனையும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். நான் அறிந்திருக்கிறேன். மோசையின் நாட்களிலே மோசே பார்வோனுடைய மத்தியிலே போய் நின்ற பொழுது, அவருடைய சமூகத்திலே போய் நின்ற பொழுது கர்த்தர் மோசையோடு வார்த்தைகளை சொல்கிறார். நீ செல், நாளைக்கு இந்த காரியத்தை செய், நாளைக்கு நீ போ, நான் இதை செய்வேன், நீ போய் நில்லு, நான் என்று செய்வேன் சொல்ல பொழுது மோசே பார்வோனுடைய முன்பாக ஒவ்வொரு முறை நின்ற பொழுதும் கர்த்தர் மோசையை வெட்கப்படுத்தவே இல்லை. பார்வோனுடைய மந்திரவாதிகளும் பார்வோனுடைய ஆட்களும் பலமான காரியங்களை செய்தார்கள். அவருடைய கோலும் பாம்பாய் மாறினது. அவர்களுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எதிர் வல்லமையினால சில காரியங்களை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் தாம் சொன்னபடியே புறஜாதி மனுஷனாகிய ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை அடிமைப்படுத்தி கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளான பார்வோனுக்கு முன்பாக என் ஆண்டவர் மோசேக்கு சொன்ன வார்த்தையை நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி சொன்னபடியே செய்தார், அடித்தார், வாதித்தார், அற்புதங்களை செய்தார், தம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கினார். ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் அப்படியாய் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற, விடுதலையாக்க, தம்முடைய வல்லமையை விளங்க செய்ய, உங்களையும் என்னையும் சாட்சிகளாய் நிறுத்த, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் போதுமானவர். காரணம் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சுமக்கிறவர்களை நம்ம இருக்கிறோம், வார்த்தையை சுமக்கிறவர்களாய் இருக்கிறோம், அந்த வார்த்தையை வல்லமையை நாம் புரிந்து கொண்டவர்களாய் இருக்கிறோம். எனவே என் வார்த்தையை, என் ஊழியக்காரர்களின் கொண்ட சொன்ன வார்த்தையை, ஊழியக்காரர்களை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன், ஊழியக்காரர்களுடைய அவர்களை நான் அழைத்து இருக்கிறவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், என் வார்த்தையை மகிமைப்படுத்த நான் தீவிரிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் அப்படியா செய்வார். அன்றைக்கு ஒரு முறை அல்ல, பல முறை மோசையோடு பேசினார். மோசே சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. யாத்திராகமம் 12:29 நம்ம வாசிக்கிறோம். அவர் தலைச்சான் பிள்ளைகளை, எகிப்திலிருந்து தலைச்சான் பிள்ளைகளை எல்லாம் அடித்தார், அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களினுடைய சந்ததியிலேயோ அந்த பிள்ளைகள் நிலைத்திருக்கும்படியாய் செய்தார். நம்முடைய வார்த்தையில வித்தியாசத்தை காண செய்த தெய்வம். அவர்களுக்கு விரோதமாய் செய்தார்,
நம்முடைய பிள்ளைகளுக்கு வேறு விதமாய் செய்தார். நம்முடைய தாசனை கொண்டு சொன்னபடியே பார்வோனுக்கும் அவனுக்கு கீழாயிருந்த எகிப்தினுடைய பிள்ளைகளுக்கும் செய்தார். நம்முடைய தாசனை கொண்டு சொன்னபடியே நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளையிட்டார். சொல்லிவிட்டு மாறி போகிற, மறைந்து போகிற, மறந்து போகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். காத்திருக்கிறேன் அன்பு ஜனமே, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வருகிறீர்கள், ஏன் இது எனக்கு நடக்கல, ஏன் இதுக்கு நடக்கல, தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டேனே, வார்த்தைகளை பெற்றுக்கொண்டேனே, எனக்கு ஏன் நடக்கல, அது உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தை ஸ்டில் வித் யூ, இன்னும் உங்க கூட இருக்குன்னு சொன்னா ஒரு ஆமென் சொல்லி நெஞ்சோட அந்த வார்த்தையை நீங்க அணைச்சுக்கோங்க. என் கூட தான் இது, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறல, ஆனால் நிறைவேறும் நிச்சயம். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழை, ஏற்ற காலத்துல உங்களுடைய ஓடைகள், உங்களுடைய ஆறுகள், உங்களுடைய வாய்க்கால்கள் நிரம்பவும் கர்த்தர் மலையை உண்டு பண்ணும் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் காணாத விதத்துல உங்களுடைய ஆறுகளில ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும். உடைய வாய்க்கால்களை கர்த்தர் தம்முடைய நதியினால தண்ணீரினால, நதியின் நீரினால நிச்சயமாய் நிரப்புவார். எப்படி என்று சொல்லி உங்களுடைய சிற்றறிவு, என்னுடைய சிற்றறிவிற்கு அது சிந்தனையில அது ஒருபோது நமக்கு தோன்றாது. ஏன்னா நம்ம இருதயத்துல நினைக்காத காரியத்தை, இருதயத்துல நீங்க நினைத்திராத காரியத்தை செய்கிற தெய்வம், எல்லாம் செய்கிற தெய்வம். இந்த மாதத்துல அம்மா அழகான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை போட்டிருந்தாங்க. நேற்று இரவு நான் படுக்கைக்கு முன்பாக கடைசி அதை எழுதி வைத்திருந்தேன். நீ விசுவாசித்திருக்கிறாய், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் நம்பும் பொழுது சொன்ன மாத்திரத்துல ஒவ்வொருவருக்கும், நீங்க வேதத்துல யார வேணாலும் பாருங்க, இந்த ஒரு வசனம் மாற்றம் அல்ல, மத்தேயு 15:28 மாத்திரம் அல்ல, நீங்க புதிய ஏற்பாட்டு நாட்களில இயேசு சொன்ன அத்தனை காரியமும் ஆக கடவுது என்ற ஒரு வார்த்தை சொன்ன போது அது அப்படியே மாறினது. மாதத்துல அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நான் சொல்றேன், வார்த்தைய மறக்காம நீங்க நெஞ்சத்துல வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, உங்க உள்ளத்துல வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அது நிறைவேறும்னு சொல்லி நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன், அதே நான் உறுதியா சொல்றேன், நீங்கள் விரும்புகிறபடி நம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகள், நம்முடைய ஸ்தானாதிபதிகளை கொண்டு உங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள் நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் விரும்புகிறபடியே அது நடக்கும். நீங்கள் நிச்சயமாய் குடியேற்றப்படுவீர்கள். ஒரு புதிய இடத்துல, புதிய வாழ்க்கை, ஒரு புதிய மாற்றத்தோடு நீங்கள் குடியேற்றப்படுவீர்கள். உங்களுக்கு சொந்தமாக்க கொடுக்கப்படும், நீங்க சொந்தமாக்கிக் கொள்வீங்க, நீங்க கட்டப்படுவீர்கள், நீங்க திரும்ப வளருவீர்கள். கட்டப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயர்வீர்கள், நீங்கள் வளருவீர்கள். உங்களுடைய வளர்ச்சி எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த தீவிரிக்கிற தெய்வம். பாருங்க, ஒரு பெரிய ஒரு சம்பவம் வேதத்துல, அதை மட்டும் சொல்லி முடித்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்துல எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய வார்த்தையை கொடுக்கிறார். முதலாவது அவர் சொல்படி கேட்கிறார். அவர் சொன்ன சொல்லை ஒரு விதவை கேட்கிறாள். அந்த விதவைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அவருடைய வீட்டிலே பஞ்சம் மாறுகிறது, வியாதி மாறுகிறது, மரணம் மாறுகிறது. இவைகளெல்லாம் நாம் வாசிக்கிறோம், நமக்கு தெரியும் நன்றாய். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல 18 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இறுதியாய் நடந்த காரியம், அந்த விதவை அவர்களுடைய வார்த்தையை நம்பினபடியினாலே, அந்த வார்த்தையின்படி அவள் செய்தபடியினாலே என்ன நடந்தது என்று சொன்னால், அவருடைய வாழ்வில் இருந்த வறுமை மாறினது, பஞ்சம் மாறினது, பசி மாறினது. அவள் நன்றாய் போஷிக்கப்பட்டால். அவருடைய பிள்ளை இறந்து போன போதும் அங்கே ஒரு தேவ மனிதன் இருந்தான். அந்த பிள்ளை பிழைத்துக் கொண்டது நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவது, எலியாவினுடைய வார்த்தை அந்த ராஜாவிற்கு ஏற்படுகிறது. கர்த்தர் சொல்கிறபடியே மழையை குறித்து அவரோடு பேசுகிறார். நல்லா கவனிக்கணும் நீங்க. முதலாவது பஞ்சம் மாறுவதற்கு எலியா சொன்னபடியே, தேவ மனுஷன் சொன்னபடியே நடந்தது. அத 1 ராஜாக்கள் 17 கடைசி வசனம் நீங்க வாசிக்கும் போது அந்த மனுஷன் அதை டிக்ளேர் பண்றா. இந்த வார்த்தை நீங்க பிடிச்சுக்கோங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தர் இந்த மாதத்திலே
இந்த ஏழை விதவை, இந்த சாரிபாத்தினுடைய விதவை சொன்னபடியே நீங்கள் சொல்ல போகிறீர்கள், நிச்சயமாகவே இது ஆண்டவருடைய வார்த்தை, இது என்னுடைய வாழ்விலே நிறைவேறிட்டது என்று சொல்லி நீங்கள் 2023க்கு கடந்து போகும் பொழுது ஒரு புதியவர்களாக, புதிய அற்புதங்களை பெற்றவர்களாகத்தான் நீங்க கடந்து போவீங்க. புதிய வருடத்திற்காக காத்திருக்கிறவளா அல்ல. இந்த வருடத்துல, இந்த இறுதி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையினுடைய நிறைவை நீங்கள் காணப்போகிறீர்கள், கர்த்தருடைய பரிபூரணத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென் சொல்கிற அத்தனை பேரோடும் கர்த்தர் இந்த வேளையில சொல்கிற காரியம், இது என்னுடைய வார்த்தை, இதை நான் செய்து முடிப்பேன் என்று என்ன சொல்றாங்க? 1 ராஜாக்கள் 17ல 24வது வசனத்துல, அப்பொழுது இந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நான் விரும்புகிறேன் நண்புக்குரிய தேவ ஜனமே, நீங்கள் எல்லாம் இந்த கூடுகையை நடத்துகிற அன்பு தாயாரை பார்த்து நீங்க சொல்ல வேண்டும், நீ தேவனுடைய ஊழியக்காரர், உம்முடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் கர்த்தர் சொன்ன வார்த்தையினுடைய உண்மை, இதனால் இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன். கடைசி வார்த்தை, அந்த தயங்கி அவர்களை ஏற்றுக்கொண்டால் எனக்கே இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி அவள் சொன்னால், ஆனால் தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து நின்ற பொழுது அவளுடைய சாட்சி மாறுகிறது. பிள்ளை பிழைத்துக் கொண்ட போது அவள் சொல்கிற காரியம், அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் அறிந்திருக்கிறேன். நீங்க அத்தனை பேரும் இந்த கூடுகையில, இந்த நடு சாமத்துல காத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்வில கர்த்தர் இப்படிப்பட்ட சாட்சிகளை இந்த 10வது மாதத்துல நிறைவேற்ற போகிறார். உங்களை பார்த்து கேட்டுக்கொள்வது, சாட்சி சொல்வதற்கு, சாட்சி அறிக்கிடுவதற்கு, பெற்ற நன்மைகளை சொல்வதற்கு நீங்கள் ஒருபோதும் தயங்கக்கூடாது. பலிகளை செலுத்துங்க, நன்றி பலிகளை செலுத்துங்க, காணிக்கையின் பலிகளை செலுத்துங்க, கர்த்தருக்கு பிரியமா இருங்க, ஊழியங்களை செய்யுங்க, கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களா இருங்க, ஊழியத்துல நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தைரியமா சொல்லுங்க, ஜனங்களை அறிமுகப்படுத்துங்க. அவள் சொல்கிறார், நீர் தேவனுடைய மனுஷன், உம்மாலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உண்மை. ஏனென்று சொன்னால் என் வாழ்வில் வறுமை மாறினது, என் வாழ்வில் இருக்கிறதான கடன் மாறினது, தரித்திரம் மாறினது. நானோ கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவளாய் மாறினேன். என் பிள்ளை பிழைத்துக் கொண்டது நீர் வந்தபடினாலே, வார்த்தை வந்தபடியினாலே என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறினது என்று சொல்லி அந்த ஏழை விதவை சொன்னதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் சொல்ல வைப்பார், உங்களை கொண்டும் சொல்ல வைப்பார். உங்களுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். மரணம் போன்ற காரியங்கள், நெருக்கடிகள், வறுமைகள், இதுவரை கிடைக்காத தாமதங்கள், ஏமாற்றங்கள் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் உங்களுடைய நாவுகள் அறிக்கையிடும், இது தேவனுடைய வசனம் தான், இது கர்த்தருடைய வார்த்தை தான், இது ஜீவனுள்ள வார்த்தை தான், அது என்னுடைய வாழ்வில விளங்கும், என்னுடைய வாழ்வில நிலைப்படும், என்னுடைய வாழ்வில உறுதிப்படும். நிச்சயமாய் கர்த்தரை நிறைவேற்றுவார் என்கிறதான சாட்சியை இந்த மாதத்துல நான் சொல்வேன்னு சொல்றவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காய் சொன்ன வார்த்தைகள் இந்த மாதம் நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவிற்கு உண்டாகி, நீ ஆகாப் மன்னனுக்கு முன்பாக சென்று நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னான். தேசத்திலே மழையை நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னான். பாருங்க, ஒரு தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் இயற்கையோடு ஒரு காரியத்தை செய்கிறார். இயற்கையோடு ஒரு காரியத்தை செய்கிறார், மனிதனோடு ஒரு காரியத்தை செய்தார். ஏழை விதவை சொல்கிறார், கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மை, நீ தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி நான் இதனால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், பிறகு கர்த்தர் மழைக்கு முன்பாக எலியாவை கொண்டு போய் நிறுத்தினார். என் அன்புக்குரியவர்களே, இயற்கைக்கு முன்பாக தேவ மனிதனை நிறுத்தி தன்னுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க செய்த உண்மையுள்ள தெய்வத்தை நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு முன்பாகவே தன்னுடைய வார்த்தையை நடப்பித்த, இயற்கைக்கு முன்பாக எலியாவுடைய வெற்றியை காண்பித்த தெய்வம், இயற்கைக்கு முன்பாக எலியா என்னுடைய தாசன், எலியா என்னுடைய தீர்க்கதரிசி, அவர் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் என்று சொல்லி மழைக்கு முன்பாக எலியாவினுடைய வார்த்தை வந்த போது மழை, பெருமழை அந்த தேசத்துல பொழிந்தது. கர்த்தர் சொன்னபடியே பெருமழையினுடைய இரைச்சல் மாத்திரமல்ல, பெருமழையை கண்டார்கள். ஆகாபு முன்பாக ஓடி சென்றான், மழை வந்தது. என் அன்புக்குரியவர்களே, இயற்கைக்கு முன்பாக தன்னுடைய வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். இயற்கைக்கு மேலான, இயற்கைக்கு மேலான
சூப்பர் நேச்சுரல் பவரோடு என் ஆமென். தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியில நிச்சயமாய் தன்னுடைய விடுதலையை, தன்னுடைய அற்புதத்தை இறக்குவதற்கு, செய்வதற்கு, வெளிப்படுத்துவதற்கு, காண்பிப்பதற்கு, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, நிலைப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு அவர் போதுமானவர். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவர் வார்த்தை மாறாதது. அவர் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மழை வந்தது, மழை வந்தது. 6 முறை அவன் பார்த்தான். 7வது முறை கையளவு மேகம், ஆனால் அது பெருமழையை கொண்டு வந்தது. ஆமென். கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார், நிறைவேற்றினார். தேசம் கண்டது. எலியா சொன்னா மழை நிற்கும், எலியா சொன்னா மழை வரும் என்று சொன்ன தெய்வம் அந்த நாளிலே செய்த அற்புதங்களை நான் விசுவாசிக்கிறேன். என்னை போன்ற எளிய ஊழியர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற ஊழியர்கள் இந்த கூடுகையில வந்து உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நான் அல்ல, நாங்கள் அல்ல, என் தெய்வம் இறங்கி வருகிறார். அவரே அதை செய்ய போகிறார். ஊழியக்காரனை கொண்டு சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றுவார் இந்த மாதத்துல. ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு பெரும் கூட்டம், ஒரு பெரும் கூட்டம் பாகால் தீர்க்கதரிசிகள் பெருகி நிற்கிறார்கள். ஒரே ஒரு மனிதனாக கர்த்தருடைய வார்த்தை சுமந்து சென்ற எலியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு முன்பாக நின்ற பொழுது அக்கினி வரும் என்று சொன்ன போது நேரமுள்ள சுருக்கிற உங்களுக்கு சம்பவங்கள் தெரியும். அவர்கள் காலை தொடங்கி மதியானம் மட்டும் ஆடுகிறார்கள், ஆடி பாடுகிறார்கள், குதித்து நடனம் ஆடுகிறார்கள். ஒண்ணும் வரல. குறி சொல்றவங்கள, ஜோசியம் சொல்றவங்கள, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை வைத்து பேசுறவங்களை நம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அங்க போனா, இங்க போனா, அவங்க கிட்ட போனா, அந்த கூட்டத்துக்கு போனா, இந்த கூட்டத்துக்கு போனா, அவர் ஏதோ இப்படி பண்றாராமே, அப்படி பண்றாராமே, ஆளெல்லாம் பிடிச்சு குளிக்க விடுறாராமே, ஆளை பிடிச்சு ஆட்டுறாராமே, எஸ்தர் குளோரியம்மா கூட்டத்துக்கு வந்தா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒருவேளை சிந்திக்கிறீங்களா? தகுதி வாய்ந்த கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் இந்த கூடுகைக்கு வருகிறார்கள் சொல்லி அறிந்திருக்கிறேன். நீங்க நிலைத்திருந்தால் உங்களுடைய வாழ்விலும் இயற்கைக்கு மாறான, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் வந்து வீண் பேச்சு, அல்லது ஏதோ பேசுறாங்க. பைபிள்ல யாருக்கோ செஞ்சது, அது எலியாவுக்கு செஞ்சது, ஏழை விதவைக்கு செஞ்சது, மோசைக்கு செஞ்சது, யாக்கோபுக்கு செஞ்சது, ஆபிரகாமுக்கு செஞ்சது, இதெல்லாம் நமக்கு எங்க நடக்க போகுது என்று சொல்லி உங்களுடைய சிந்தையில நீங்கள் கண் பார்க்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். இயற்கைக்கு மேலா என் தேவனால அற்புதங்களை செய்ய முடியும். அது இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். பலர் மரணப்படுக்கையிலிருந்து எழுந்து வருகிறார்கள். பலருடைய வாழ்க்கையில நடக்காத சம்பவங்கள் நடக்கிறது. கட்டப்படாத வீடுகளை கட்டுறாங்க, வாங்க முடியாத இடங்களை வாங்குறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றாங்க. இன்னைக்கு தம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்க்காத பெரிய பெரிய உயர் ஸ்தானங்களில கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழியத்துல பெரிய பெரிய அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால இன்னைக்கு மக்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் மாற்றுவார்கள். எடுத்தவங்க வாசிங்க 1 ராஜாக்கள் 18, அதுல 36வது அதிகாரம். யாராவது ஒரு வாசிங்க 1 ராஜாக்கள் 18:36. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிற அவர்களுக்கு முன்பாக இப்ப அவர்களுடைய காரியங்கள், அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு எந்த தெய்வமும் வரவில்லை, எந்த வல்லமையும் புறப்படவில்லை, எந்த நெருப்பும் வரவில்லை. இப்பொழுது என் ஆண்டவருடைய டர்ன், என் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டிய நேரம். இது எலியாவினுடைய டர்ன். சொல்லுங்க பாப்போம். எலியாவிற்கான நேரம், இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நேரம். எலியாவிற்கான டர்ன் வருது. இப்போ அவர்களுக்குள்ளாக ஆடி பாடி உறக்க சத்தமிட்டு கூவி அழைத்த ஒரு பெரும் கூட்டம் தோற்று போய் நிற்கிறது. அத்தனை கண்களும் எலியாவை பார்க்கிறது. எலியா சொல்கிறார், ஆபிரகாமுக்கும் யாக்கோபிற்கும் ஈசாக்குக்கும் தெய்வமாய் இருக்கிற எங்கள் தெய்வம், அந்த நாட்களிலே ஆதி நாட்களில் எங்கள் அற்புதங்களை செய்த தெய்வமே, அவர்களுக்கு சொன்னபடியே செய்த தெய்வமே, தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்த காரியங்களை செய்த தெய்வமே. வாசித்தோம் சகரியா 1:6. சொன்னவர்கள் இல்லாமல் போனார்கள், ஆனால் பிதாக்களுக்கு நீர் செய்த அற்புதங்கள். எத்தனை பேருடைய விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீர் அற்புதம் செய்தீர், நீர் சொன்னபடியே அழைத்தவரை உருவாக்கி
பெருக செய்து பிள்ளையை கொடுத்து அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இன்றைக்கு ஆசீர்வாதங்களின் தகப்பனாக உண்மையுள்ளவர்களின் தகப்பனாக ஆபிரகாமை மாற்றி ஈசாக்கை அழைத்து வறுமையின் நாட்களிலே பஞ்சத்தின் நாட்களிலே உயர்த்தினீர். அவருக்கு ரெகோபத்தை கொடுத்து பெருக செய்தீர். பிள்ளைகளை பெருங்கூட்டமாய் பெருக செய்து கோத்திர பிரபுக்களை தோன்றும்படியாய் செய்தீர். யாக்கோபு உம்மை விட்டு அன்று எத்தனாய் தூரமாய் நின்ற போதும் அணைத்துக் கொண்டு விடாமல் உம்மை பற்றி கொண்ட போது ஒரு ஆமீன் கூட வரலையே. அவனை உயர்த்தினீர். சென்ற இடங்களிலெல்லாம் அவனை நீர் உயர்த்தினீர். அவனுக்கு பிறகாக சந்ததிகள் உருவாகவும் அந்த சந்ததிகள் பெருகவும் செய்தீரே. தெய்வமே, உடைய சமூகத்துல அவர்களுடைய தெய்வமாய் இருக்கிற நீர் என்னுடைய தெய்வம். அவர்கள் நாட்களிலே சொன்னதை செய்த தெய்வமே, இன்றைக்கு என் முன்பாகவும் என் கண்களுக்கு முன்பாகவும் என் குடும்பத்துக்கு முன்பாகவும் ஆச்சரியங்களை நீர் செய்ய போகிறீர். நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவர். வார்த்தைகளை நம்புகிறேன் ஆண்டவர். வார்த்தைகளை கர்த்தாவின் தாசர்களை கொண்டு சொல்லும் போது அது எனக்கென்று சொல்லி நான் சொந்தமாக்கிக் கொள்கிறேன். தன்னை கண்களும் எலியாவை பார்த்து கொண்டிருக்கிறது. எலியாவினுடைய தெய்வம் எப்படிப்பட்டவரோ, எலியா சொல்கிற அந்த தெய்வம் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அத்தனை பேரும் சிந்தித்திருக்க கூடும். காத்திருக்கிற கண்கள் உங்களுக்கும் உண்டு. உங்களை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் தேசத்திலே உண்டு. தெய்வம் இவர்களை நடத்த முடியுமா, இந்த சூழ்நிலையிலிருந்து இவர்கள் மீண்டு வருவார்களா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அக்கினி நெருப்பாய் இறங்கி வருகிறது. சொன்னபடியே செய்கிற தெய்வம். ஒரு அடையாளத்தை கேட்டால் கொடுக்கிற தெய்வம். நீ கேட்பதை தருகிற தெய்வம். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி எலியா அழைத்தான். கர்த்தாவே, இதோ நீர் அக்கினியாய் இறங்கி வந்து இந்த பலிகளை நீர் பட்சிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன போது வார்த்தை ஒலித்தது. எலியாவே, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுள், இதோ நான் இறங்குகிறேன் என்று சொல்லி அதை பட்சித்து போட்டது. அதை பட்சித்து போட்டது. பார்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பெரும் நெருப்பு இறங்கினது. கர்த்தர் உயிரற்ற எண்ணெயவும் உயிரற்ற மாவையும் உயிரோடு வரும்படியாய், அதாவது பெருகும்படியாய், அது உருவாகும்படியாய், தானாய் உருவாகும்படியாய் எலியாவினுடைய வார்த்தையின்படியே செய்தார். செத்துப்போன பிள்ளையினுடைய ஜீவனை எலியாவினுடைய சொற்படியே உயிர்ப்பித்தார். தேசத்திலே மழை இல்லாமல் போன போது மழையை வரவித்தார். நெருப்பு இறங்க வேண்டும் என்று சொன்ன போது நெருப்பு இறங்கினது. நம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஊழியக்காரர்களாகிய நாம் ஒண்ணும் இல்லாதவர்கள், ஆனால் நம்மோடு பேசுகிறவருடைய வார்த்தை, நம்மை கொண்டு பேசுகிற வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தர் நாளிலே மீண்டுமாய் வார்த்தையை நான் ஞாபகப்படுத்தி என் ஊழியக்காரர்களின் வார்த்தையை நிலைப்படுத்தி ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நான் உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நீ குடியேறுவாய், கட்டப்படுவீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற பாலானவைகளை, பாலான ஸ்தனங்களை, கேடானவைகளை, வேண்டாதவைகளை, எடுக்கப்பட வேண்டியவைகளை நான் எடுத்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த 10வது மாதத்துல முதல் தேதியில உங்களோட பேசுகிறான். நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிற ஒரு 20 பேர், 10 பேரை காணோம். இந்த 20 பேருக்கும் நான் சொல்கிற காரியம், நீங்கள் பேசுகிற எண்ணெய் அல்ல, வருகிற வார்த்தைகளை நம்பினீர்கள் என்று சொன்னார். அவருக்குள்ளாக நீங்கள் உறுதியாய் நின்றீர்கள் என்று சொன்னார். உண்மையாய் தரித்திருப்பீர்கள் என்று சொன்னார். இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்ய என் ஆண்டவரால முடியும். எலியாவின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், ஆபிரகாமின் தேவன் என் தேவன். அந்த தேவன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தெய்வம், சதா காலங்களில் வல்லமையை தரித்துக் கொண்டிருக்கிற தெய்வம். அந்த தெய்வம் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். மத்தேயு 5:18 சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகள் ஒன்றும், யாராவது வாசிங்களேன், மத்தேயு 5:18 ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்படி வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் திரும்பாது. மத்தேயு 5:18, 26, 56 வாசி. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் தெய்வம் வாயினாலே மொழிந்த வார்த்தை, வார்த்தையாய் இருக்கிற அவர் நம்முடைய வார்த்தையினாலே சொல்கிறார், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று. கர்த்தர் நீங்க கேள்விகளோடு, தேவைகளோடு, பலவிதமான குழப்பத்தோடு, விசுவாசிகள் தான், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், ஆனால் வாழ்க்கையில அதிகமாய் நொடிந்து போவதும்
நொந்து போவதும் குழம்பி போவதும் இது கர்த்தர் காட்டுகிற வழிதானா, ஐயோ எனக்கு இந்த நெருக்கடியில வீழ்ந்து போவேனே என்று சொல்லி கலங்குவதும் அதிகமாய் நம்ம தான். ஏன்னா அவரை சார்ந்து இருக்கிறோம். அவரை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய பலம் அல்ல, அவருடைய பலம் தான். ஆனால் ஆமென். அந்த பலம் எப்பொழுது நமக்கு உண்டு என்கிற விசுவாசம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உண்டாகும் என்று சொன்னார். நீங்கள் வந்திருக்கிற ஆமென். சூழ்நிலையை அறிந்திருக்கிற தெய்வம், சொன்ன சொல்லை நினைவில் வைத்திருக்கிற தெய்வம், ஆமென். வார்த்தைகள் ஹalleluya. ஒன்றும் தவறாது என்கிற வேத வார்த்தையின்படியே, அவருடைய வார்த்தை ஒன்றும் வினாய் போகாது என்கிற வார்த்தையின்படியே கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாகவே இந்த மாதத்துல நாம் பெரிய ஒரு மாற்றத்தை, புதிய வருடத்திற்கு போவதற்கு முன்பாகவே ஒரு பெரிய அற்புதத்தினுடைய மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி என்னோடு பேசின ஆண்டவர் நிச்சயமாக வார்த்தையை நிறைவேற்ற ஆமென். ஆமென். நாம் குடியேறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் குடியேறுவேன், ஆமென். ஆமென். நான் மீண்டும் கட்டப்படுவேன். எனக்குள்ள தீவினைகளை, என்னோடு இருக்கிற வேண்டாத காரியங்களை, என்னிடத்துல பாழடைந்து கிடக்கிற, என்னிடத்துல அந்தரங்கத்தில் கிடக்கிற வேண்டாத காரியங்களை கர்த்தர் எடுப்பித்து போடுவார். பாலாய் கிடக்கிற என்னை பால்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுவார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கர்த்தாவே அப்படிப்பட்ட காரியங்களை நான் எடுத்து போடுவேன். மத்தேயு 26:56 இப்படி சொல்லுது, நான் வாசிக்கிறேன். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு கர்த்தர் சொன்னார். சீசர்கள் ஓடி போனார்களாம். ஏனென்று சொன்னது தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து சொன்னார். பாடுகள் வரும்போது ஊழியக்காரனுக்கே இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன் இந்த வார்த்தையை நான் கடைசியா சொல்றேன்னு சொன்னா, நீங்க என்ன பார்க்க கூடாது, என்னை போன்ற ஊழியர்களை பார்க்க கூடாது. நாங்கள் எல்லாரும் பலவீனர்கள், ஆனால் கிறிஸ்து எங்களுக்குள்ளா இருக்கிறபடினாலே நாங்கள் பலனுள்ளவர்களா இருக்கிறோம். ஊழியர்களை பார்த்து இன்றைக்கு குழம்பி போகிற அல்லது விசுவாசத்தில் குறைந்து போகிற, தொடராமல் போகிற எத்தனை பேர் உண்டு. ஊழியர்களை தயவு செய்து பார்க்காதீங்க, வார்த்தைகளை நம்புங்க. அவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருந்தது, அதனால நாங்க கஷ்டப்படுறோம். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், முடிக்கிறேன். நானு என் வாழ்வில என் கஷ்டங்களை படவில்லை என்று சொன்னால் தாழ்மை எனக்குள்ளாய் வந்திருக்காது. என்னை போல கோபக்காரன் யாரும் இருந்திருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் வந்த போதுதான் நான் கர்த்தரை அதிகமாய் தேட ஆரம்பித்தேன் என்று சொல்லி நான் சொல்லுவேன். ஓடி போகாமல், சிந்தை சிதறாமல், சிதறி போகாமல் இருப்பேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரே ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். ஒரே ஒரு ஆமீன் தான் வந்தது. நான் சிதற மாட்டேன். ஆமென். எனக்காய் உரைக்கப்பட்டதை இந்த மாதத்துல நான் பெற்றுக்கொள்வேன், நான் சுதந்திரித்துக் கொள்வேன், நிச்சயமாய் குடியேற்றப்படுவேன், நிச்சயமாய் கட்டப்படுவேன். ஆமென். சமூகத்துல பாழாய் போன, வீணாய் போன, விருதாவாய் இருக்கிற காரியங்களை நீங்க அகற்றி என்னை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி, உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தி, இந்த வார்த்தைகளை நிறைவேற்ற நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நம்புகிறேன் ஆண்டவர், நம்புகிறேன். வார்த்தையை சந்தேகப்பட்ட சிலர் இங்கே உண்டு. எப்படி ஆகும் என்று சொல்லி சந்தேகப்பட்ட சிலர் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்களே, ஒரு பாஸ்ட் இப்படி சொல்றாரு, ஒரு பாஸ்ட் அப்படி சொல்றாரு. நோ, எந்த பாஸ்ட் எப்படி சொன்னாலும் வேதத்துல இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் விரும்புகிறபடிதான் உங்களுக்கு கர்த்தர் செய்வார். எலியா விரும்பின காரியம் அவருடைய கண்களுக்கு முன்பாக செய்யப்பட்டது. எலியா சொன்ன போது அக்கினியை கொண்டு போடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. எலியா அழைத்த போது அக்கினி இறங்கிச்சு, அக்கினி இறங்கிச்சு, அக்கினி இறங்கி வந்தது. பாகால் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் அடிந்து போனார்கள். அவர்கள் வெட்டப்பட்டு போனதை போல இன்றைக்கு உங்களுக்கு தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் வெட்டி வீழ்த்துவார், கர்த்தர் அழித்து போடுவார், அதமாக்கி போடுவார், அதை ஒன்றுமில்லாமல் மறைந்து போக செய்வார், வாழ்விலிருந்து எடுத்து போடுவார். எல்லாரும் கண்களை மூடி நான் சொல்றேன், 5 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கணும். உங்களுடைய விசுவாச குறைவு, உங்களுடைய குழப்பங்கள், வார்த்தைகளை மறந்து நீங்க போனீங்க, ஊழியக்காரனை பார்த்தீங்க. ஆண்டவர் சொல்றார், ஊழியக்காரனுடைய வார்த்தைய, நான் சொன்ன வார்த்தைய, அவர்களோடு நான் பேசின வார்த்தைய நான் நிலைப்படுத்துவேன். அவர்கள் சொன்ன ஆலோசனையை நான் உறுதிப்படுத்துவேன். அதை கொண்டே அந்த வார்த்தைகளின் படியே உங்களை நான் கட்டுவேன், உங்களை நான் குடியேற்றும். எருசலேமே, என் இஸ்ரவேலே, என் யாக்கோபே, என்னால் மறக்கப்படுவதே இல்லை. பாலானவைகளை எடுத்து போடும்போது கோணனானவைகள் மறைந்து போகும், பாதைகள் செவையாகும். எல்லா கோணர்களையும், எல்லா தாறுமாறுகளையும் உன்னை விட்டு நான் அகற்றுவேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? 10 மாதத்துல முதல் தேதியில என் வாழ்வில நன்மை நடக்கணும்ப்பா, கோணல் எல்லாம் மாற்றுங்க,
கூடுகளை ஆமென். ஜெபிக்கும் போதே அற்புதமான வசனத்தை சொல்லி அம்மா ஜெபம் பண்ணினாங்க. கோணலானவைகள் மாறணும், பாலான ஆமென். ஸ்தலங்களை கத்தர் எடுத்து போடணும், அதையெல்லாம் அழித்து ஆமென். போடணும், நம்ம விட்டு அகற்றணும். அதற்கு பிறகுதான் அவர் புதிதும் அற்புதமுமான அழகான அவருடைய நாம மகிமையான ஒரு காரியத்துல நம்மை கொண்டு போய் கட்டுவார், நம்மை கொண்டு ஆமென். குடியேற்றுவார், நம்மை கொண்டு நிறுத்துவார். ஆமென். பாலானவைகள் எடுக்கப்படணும், அழுக்கானவைகள் எடுக்கப்படணும், கந்தையானவைகள் அகற்றப்படணும், தீமையானது அகற்றப்படணும், நம்ம இடத்துல இருக்கிற அசுத்தங்கள் நீக்கப்படணும், சுத்தமாக்கப்படணும். அவர் நேராக்குவேன்னு சொல்றார், கோணல்களை நேராக்குவேன்னு சொல்றார். கோணலானவைகள் இன்னைக்கு நேராக்கப்படணும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமென். தடையோ முதலாவது நம்ம இடத்துல இருக்கிற பாலானவைகள் எடுத்து போடப்படும், அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கி போகணும், அழுக்குகள் நம்மை விட்டு நீங்கி போகணும். பிறகு கத்த சொல்கிறார், வார்த்தைகளை நிறைவேற்றும், சொன்னபடியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீங்களும் உங்களுடைய ஆண்டவரும், நீங்களும் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளும், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது. குறைவுகள் உண்டு, பணக்குறைவுகள் உண்டு, மனக்குறைவுகள் உண்டு, குடும்ப வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் உண்டுதான். தேவ பிள்ளையா, வார்த்தை விசுவாசிக்கிறாயா? வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொல்லி நம்புகிறாயா? அது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? எப்படியாகிலும் ஆண்டவரே எனக்கு அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஏங்குகிற இருதயமா? அவர்கள் இராமல் போனார்கள், உங்கள் பிதாக்களுக்கு நான் செய்த அற்புதங்கள் உங்களுக்கு நினைவில் இல்லையோ? உங்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டு நான் நிறைவேற்றின காரியங்கள் உங்களுக்கு நினைவுக்கு இல்லையோ? வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது, அதனுடைய ஒரு உறுப்பும் அழிந்து போகாது என்று சொல்கிற காரியம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறணும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து சத்தத்தை உயர்த்தி காரியங்களை கத்தர் அறிந்திருக்கிறார். உங்களிடத்துல இருக்கிற அசுத்தங்களை நீக்கவும், உங்களிடத்துல இருந்து எடுக்க வேண்டியவர்களை எடுத்து புதியவைகளை தருகிற தெய்வம், உங்களுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தெய்வம். ஒப்பு கொடுத்து பாவம் இல்லாத, அழுக்கு இல்லாத, அசுத்தம் இல்லாத கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறும் பொழுது சொல்றார், பாலானவைகளை எடுத்து போடுகிறவர், எடுப்பிக்கிறவர், நீக்கி போடுகிறவர், அகற்றுகிறவர், புதியவைகளை கட்டுகிறவர், புதிய இடங்களிலே குடியேற்றுகிறதை. ஒரு சத்தம் கூட உயரல, உடைய மைக்கெல்லாம் ஒரு நிமிடம் எங்களை முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகள் நிறைவேற போகிறது, வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறீர், நிலைவரப்படுத்த போகிறீர். அவருடைய ஆலோசனைகள் வாழ்வில் நடக்க போகிறது. நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிற தெய்வமே, வார்த்தையின்படி நடத்துகிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்த கவலையா, ஏழையை குறித்த கவலையா, தொழிலை குறித்த கவலையா, ஊழியத்தை குறித்த கவலையா, சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்த கவலையா? வார்த்தைகள் தான் நிறைவேறும், வார்த்தைகள் தான் நிறைவேறும். உங்களுக்கு முன்பாக யார் என்றாலும் வார்த்தைகள் தான் நிறைவேறும், வார்த்தைகள் தான் நிறைவேறும், யோசனைகள் தான் நிறைவேறும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாவையும் எண்ணெயும் மத்திக்க பண்ணுங்க, மரணக்கண்ணிகளை எடுத்து போடுங்க, போராட்டங்களை எடுத்து போடுங்க. எல்லாரும் சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம், வார்த்தைகள் உண்மை உள்ளது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயற்கைக்கு மேலான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை செய்கிறது, நிறுத்தி இயற்கைக்கு முன்பாக ஜெயிக்க வைத்தது செய்யும்படியாய் வார்த்தையுடைய தீவிரத்தை ஜனங்கள் மேல நீ போட்டிருக்கிறீரப்பா. வார்த்தையுடைய தீவிரத்தை என் அன்பு பிள்ளைகள் மேல போட்டிருக்கிறீங்க. மக்கள் ஆளுகை செய்யுங்க. இந்த மாதம் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற மாதமாய், சுதந்திரிக்கிற மாதமாய், இருக்கிற கோணல்கள் மாறுகிற மாதமாய், நாங்கள் விரும்புகிற காரியம் எங்களுக்கு நடக்கிற மாதமாய் என் தேவன் வாக்கு பண்ணினபடியே மாற்றி எங்களை கர்த்தாவை சீர்படுத்தி, சபைப்படுத்தி, உயர்த்தி நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென்.